சூப்பரா இருக்கீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டீங்க, ஒண்ணுமே பண்ணலைங்க. பண்ணேங்க, காட்டலங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்ல நடந்த சினாரியோ கம்ப்ளீட் எனக்கு ஃபேக்கா புரட்ட விடுறாங்க. எஸ் அந்த அது ஃபேக்கா எனக்கு தெரிஞ்சு. நான் ஷியூரா சொல்ல முடியாது. ஆனா இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் ரொம்ப நடிக்கிறாங்களோன்னு எனக்கு உண்மையா இல்லை. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். எஸ். திவாகர் அவர்கள் நீங்க ஒரு டாஸ்க்ல ரொம்ப சீரியஸா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் உங்க ஷோல்டர்ல இருந்து உங்க வந்த ஸ்மெல்ல ஃபோக்கஸ் பண்ணார். அதாவது உங்களுக்கு மோந்து பார்த்துட்டு 2-3 டைம்ஸ் அது உங்களுக்கு வந்து ஆர்வ கோளாறா தெரிஞ்சா இல்ல அருவருப்பா தெரிஞ்சா? இவங்க 2 பேரும் ரொம்ப பாண்ட்ல இருந்தாங்க. பாரு, வாட்டர்மெலன் ஸ்டார், அவங்க 2 பேரும். இப்போ கம்ரு சேர்ந்திருக்காரு அந்த இதுல. ஏன்னா பாரு கூட ரொம்பவே டெசிஷன் மேக்கிங் எல்லாம் கம்ரு உள்ள வந்தா திவாகர் வெல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டூ பாத்துட்டீங்க. புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. விஜய் பார்வதி அவர்கள் அவங்க இருந்தா வீடு அமைதியா இருக்காது. அந்த டாஸ்க்ல உங்களுக்கு எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டுச்சு? எனக்கு தான் பெரிய காயம் எனக்கு தான் ஏற்பட்டுச்சு. இங்க தெரியல, மாடல் ஆக்ட்ரஸ்னாலே ஃபேஸ் தான். ஃபேஸை கிழிச்சு விட்டாங்க. அம்மா எனக்கு ஆசையை கொடுத்த செயின் கூட அது உடஞ்சு போச்சு. பட் நான் ஒரு இடத்துல கூட சொல்லல. எனக்கு 4 தடவை இந்த தேவையில்லாம இந்த கழுத்துக்கு மேல கை போச்சு. அதாவது ஒரு தடவை ஆக்சிடென்ட்ல போகும், 2 தடவை இன்னும் ஆக்சிடென்ட்ல போகும், 4 தடவை போச்சு. பேர் சொல்லலையே யாரு? ஓகே, சோ எஃப்ஜே ஆதிரை பாத்தீங்களா? பார்த்தேன். நல்லா இருந்துச்சா? இல்ல, அந்த சில அவங்க பண்றது அந்யோன்யமா பண்றது எனக்கு பிடிக்கல. டு பி ஃப்ராங்க் எனக்கு பிடிக்கல. அது காட்டியிருக்க வேண்டாம், பண்ணியிருக்க வேண்டாம். ஸோ விஜய் நந்தினி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள நிறைய ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு டே 1ல இருந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு பிரேக் டவுன் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப் பீக் போயிட்டு காணாமே போயிட்டாங்க. ஆமா. அப்ப நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க. நான் கூடவே தான். காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னா, விஜய் உங்ககிட்ட 2வது வாரம் பேசுற மாதிரியே நாங்க பார்க்கல. ஏன்னா அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. கண்டஸ்டன்ட் பேசவே விட மாட்டாரு, உட்காருன்றாரு, எந்திராரு. ஓகே, ஸோ அடுத்து எப்போ வீட்டுக்குள்ள போறீங்க? நானா கூப்பிட்டா போவேன். ஆனா கண்டிப்பா வேற ஆப்ஸ்ல பார்ப்பாங்க. ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்க ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு ப்ரோக் டிவி சார்பாக பிக் பாஸ் வீட்டில் அமுலி துமிலி எதுவுமே பண்ணாம லைட்டா நம்மளுக்கு ரொம்ப கம்மியா அந்த மொத்த ஷோலே 1 ஹவர் எபிசோட்ல காட்டின அப்சரா அவர்கள், நான் இல்லைங்க நிறைய பண்ணேங்க, உங்களுக்கு தான் எதுவும் காட்டல அப்படின்னு கோவப்பட்ட மொமெண்ட்லாம் இருக்கு. ஸோ எபிசோட்குள்ள போவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டீங்க, ஒண்ணுமே பண்ணலைங்க. என்ன பண்ணேங்க? காட்டலங்க. 24 ஹவர்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, 24 ஹவர்ஸ் பார்க்க எங்களால முடியாதுங்க. ஆமா, அது கஷ்டம் தான். 24 ஹவர்ஸ் நீங்க பண்ண பெரிய சம்பவம்னா என்ன? வாட் இஸ் த மேட்டர்? பெரிய சம்பவம்னா பேசின விஷயங்கள் வந்துட்டு, எனக்கு சுபிக்ஷா பண்ண ஒரு விஷயம், எனக்கு அது ரொம்பவே எனக்கு அது தப்புன்னு தோணுச்சு. அவளோட கேம் பிளேக்கு அது ஒன்று தான் பண்ணேன். எந்த விஷயம்? சுபிக்ஷா வந்து லிவிங் ஏரியாவில் இருக்கும்போ பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஏன் உங்களை நாங்கள் எவிக்ட் பண்ணக்கூடாது, எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு கேட்டதுக்கு, நான் மீனவர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன், ஸோ நான் சாதிக்கணும், அதனால என்னை யாரும் எவிக்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து பேசிக்கலா இந்த கம்யூனிட்டியை வந்து ஒரு ஷீல்டா யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, எல்லாருக்குமே தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஒரு கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி போறீங்க. நான் 2 கம்யூனிட்டி சொல்றேன். அது அப்போ எப்படின்னா, சுபிக்ஷா கூப்பிட்டு, சுபிக்ஷா இங்க வா பேசணும். ஏன்னா வந்துட்டு அவ சொன்னா, நான் தான் முதல் மீனவ பெண் பிக் பாஸ்ல வந்திருக்கேன். நான் சொன்னேன், இல்லம்மா நம்ம 2 பேரு, நானும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவதான். ஆமா, நானும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவதான். நீ ஜெயிச்சதுக்கு அப்புறமா சொல்லு, நான் வந்து மீனவ சமுதாயத்துல இருந்து வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லப்ப உன்னோட சமுதாயம், நம்ம சமுதாயத்துக்கு அது பெருமையா இருக்கும். அவங்க வந்ததே சாதனை நினைக்கிறாங்க. வந்தது. ஸோ எவிக் பண்ண வேண்டாம், நான் சாதிக்கணும், ஸோ நான் இந்த கம்யூனிட்டியில் வந்ததுனால என்னை எவிக் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு இதில் தான் பேஸில் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான், இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான், நம்ம விளையாடுறத பொறுத்து தான் நம்மளை உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமா எவிக்ட் ஆகணுமா ஆகக்கூடாது எல்லாமே இருக்கு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்னால் நம்ம சமுதாயத்துக்கு அது பெருமை, ஃபர்ஸ்ட்லேயே அது ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ண வேண்டாம். அப்படின்னா நானும் மீனவர் பொண்ணுன்னு யூஸ் பண்ணலாம், ஜெண்டர் கார்டு யூஸ் பண்ணலாம், நான் அது எதுவுமே யூஸ் பண்ணல. அப்போ அவளுக்கு புரிஞ்சுது, ஓகே அக்கா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் டேவே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா, இன்னைக்கு வரைக்கும் வியானா எனக்கு ரொம்ப க்ளோஸ். இப்பவும் அவ என்னை பத்தி பேசிட்டு இருக்கா உள்ள, எனக்கு ரொம்ப க்ளோஸ். நாங்க நிறைய வந்து சீக்ரெட் ஷேர் பண்ணிப்போம். அங்க நடக்கிற கார்னர் பண்றது, குரூப்பிசம் பத்தி எல்லாம் நாங்க கோட் வேர்ட் யூஸ் பண்ணி லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும்.
பெரிய சிக்ஸ் சின்ன சிக்ஸ் அதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம். வியானா நானும் ரொம்ப க்ளோஸ். அவள் சூப்பர் டீலக்ஸ்க்கு போனப்போ கேமரா எல்லாம் அவளை பாக்குதுன்னு சொல்லி என்ன கொஞ்சம் இது பண்ண, எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் அவளே வந்து சாரி, நானும் ஓகே பரவாயில்ல அப்படி கேட்டோம். அது நடந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்க வீணா கிட்ட பேசின அந்த மொமெண்ட் நாங்க பார்க்கல. அது நடந்துச்சு. அது எனக்கும் அவளுக்கும் தான் தெரியும். நான் பெருசா எக்ஸாக்ரேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் எல்லாரும் கோட் வேர்ட் வச்சு நிறைய பேர் விளையாடுறாங்க. இல்ல நான் பண்ண அந்த ஒரே ஒரு கோட். திவாகர் அவர்களுக்கு வைத்த கோட் நேம் ஏதாவது இருக்கா? நான் இது வைக்கல. வியானா ஏதாவது வைத்திருக்காங்களா? இல்ல நாங்க கோட் வேர்ட் யூஸ் பண்ணது அந்த குரூப்பிசம் பண்றவங்கள காமனா பெரிய சிக்ஸ் சின்ன சிக்ஸ்னு எங்களை அப்படி வச்சு நாங்க பேசுறோம். எத்தனை குரூப்புங்க இருக்கு அந்த வீட்ல? 3 மேபி. யாரெல்லாம் சொல்லுங்க, கேட்டுக்கு தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு தெரியல. எனக்கு தோணுனது கன்ஃபார்ம் அன்பு கேங் ஒன்று இருக்கு. அது அன்பு கேங். அன்பு யாருங்க? நம்ம கனியக்கா, கனியக்கா, கெமி, எஃப்ஜே, சப்ரி இவங்க எல்லாம் ஒரு பாண்ட் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சுபிக்ஷா, வியானா, ரம்யா ஒரு இது. ஆனா சுபிக்ஷா வியானா ரொம்பவே இது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப பாண்ட்ல இருந்தாங்க. பாரு, திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார், அவங்க 2 பேரும். இப்போ கம்ரு சேர்ந்திருக்காரு அந்த இதுல. ஏன்னா பாரு கூட ரொம்பவே டெசிஷன் மேக்கிங் எல்லாம் அப்படி இருந்துச்சா. சோ இது இருக்கு. மத்தபடி 2 பேர் குரூப்னா எல்லாருக்கும் தெரியும்ல, துஷார், அரோரா. ஆமா. ஓகே. துஷாரை உஷார் பண்ணுவதற்கு எத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ள போட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கேர்ள்ஸ் யாருமே போட்டி போடல. அரோரா கேர்ள்ஸ் இல்லையா? புரியல. கேர்ள்ஸ் யாருமே போட்டி போடல. அரோரா ஃபர்ஸ்ட் வந்த லான்ச் அன்னைக்கே அவன் கூடவே இருந்தது இன்னைக்கு வரைக்கும். ஓகே. லான்ச் அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து பார்க்க முடியும் எங்கனாலும். ஓகே. ஸோ அந்த வீட்டில் வந்து பொதுவாகவே அப்சரா அவர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட அவங்க வந்து சொன்ன விதம் என்னன்னா, உள்ள போனோடனே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தாங்க. எல்லாரும் வேணும்னே சண்டைக்கு இருக்கிறாங்க. எனக்கு அது என்ன தோணுச்சுன்னா, அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க 2:30 தான் தூங்கினமே. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஹாய் ஹலோ இன்ட்ரோ கொடுத்துட்டு தூங்கணும். ஒரு 3 மணி நேரம் கூட ஆயிருக்காது. ஒரு காலையில 6 மணிக்கு நந்தினி அக்கா, கெமி, அப்புறம் பிரவீன் 3 பேரும் சேர்ந்து திவாகரை, அது ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டேவே அப்படி சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கான்சியஸ்னஸ் கண்டென்ட் அந்த ஒரு இதுல மேபி திவாகரை அடித்தால் வெளியில் நல்லா தெரியும் அப்படின்ற அது கூட யோசிச்சிருக்கலாம். பட் எனக்கு ஓவரால் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்ல நடந்த சினாரியோ கம்ப்ளீட் எனக்கு ஃபேக்கா விடுறாங்க. எஸ், அந்த தான் அது ஃபேக்கா எனக்கு தெரிஞ்சது. ஓகே. சோ கொரட்டை நீங்க அதே திவாகர் அவரோட அதே ரூம்ல அவர் எனக்கு முன்னாடி தான் படுத்திருப்பாரு. கொரட்டை எப்படி இருக்கும்? நல்ல கொரட்டை விடுவார். ஒத்துக்கவே மாட்டாரு டாக்டர். நீங்க என்ன கொரட்டை விடுறாரு? நல்ல கொரட்டை விடுறாரு தான் கேட்டிருக்கேன். பட் இது என்ன அதை அஃபெக்ட் பண்ண, நான் தூங்கினா அதெல்லாம் போதர் பண்ண மாட்டேன். ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாதர் பண்ண மாட்டீங்கன்னா நிறைய பார்த்துருக்கோம் திவாகர் அவர்கள்ட்ட. திவாகர் அவர்கள் நீங்கள் ஒரு டாஸ்கில் ரொம்ப சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் உங்க ஷோல்டர்ல இருந்து உங்க வந்த ஸ்மெல்ல ஃபோக்கஸ் பண்ணார். அதாவது உங்களுக்கு மோந்து பார்த்து 2-3 டைம்ஸ். அது உங்களுக்கு வந்து ஆர்வ கோளாறா தெரிஞ்சா இல்ல அருவருப்பா தெரிஞ்சா? ஏன்னா நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவர் வந்துட்டு யோசிக்காம பண்றாரு, பேசுறாரு. எனக்கு என்ன அவரை பத்தி தெரிஞ்சதுன்னா, ஒரு 80% அவர் நம்ம வெளியே பார்த்தா அவர் தான். இன்புல்ட்டாவே அவர் ரொம்ப செல்ஃப் அப்சஸ்டு. எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் முன்னாடி வந்திருந்தாலும் நம்ம ஈக்குவல் தானே, நானும் உங்களுக்கு எந்த விதத்துலயும் சலைச்சவன் இல்லையே, அந்த மாதிரி தான் அவரோட மைண்ட் செட்டே இருக்கு. உண்மையாவே அவர் அப்படிதான். அதனால எனக்கு அவர் நடிக்கல அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். அவர் 80% அவர் சூப்பர் வெள்ளந்தியா இருக்காரு, பிடிக்கும். ஒரு 20% இந்த பிஹேவ் பண்றது, வார்த்தைகள் விடுறது, அதெல்லாம் தப்பு. நம்ம தப்புன்னு சொல்லணும். எனக்கு அன்னைக்கு பண்ணப்போ ஃபுல்லா லாஸ்டா எங்க டீம்ல பொண்ணா நான் தான் இருந்தேன். இப்படிடா போட்டோ எடுக்கிறதுன்னு இருந்தேன். அவர் சபரி கிட்ட அப்சரா நல்லா ஸ்மெல்லா இருக்கு சபரி அப்படின்னு சொல்லி 2-3 தடவை மோந்து பார்த்தாரு. நான் இவர் சிரிக்கிறதா என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படின்னு நின்னுட்டேன். அப்படி சோசியல் மீடியால பாக்குற எங்களுக்கு, அதை டிவில பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, சில பிஹேவியர்ஸ் வார்த்தைகள் எல்லாம் அவர் கொஞ்சம் பார்த்து பண்ணா அவர் ஓகே அப்படின்னு. ஓகே, சூப்பர். விஜே பார்வதி அவர்கள் அந்த வீட்டுடைய மொத்த கியர் பாக்ஸையும் கையில வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் நாங்க பார்க்கும்போது தெரியுது. இல்ல அவங்க இருந்தா வீடு அமைதியா இருக்காது. அது அந்த ஒரு இது. அவங்கள பத்தி என்னன்னா, அவங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, கேம் நடக்குது, டாஸ்க் நடக்குது, அதுல ஏதாவது இன்சிடென்ட் நடந்தா இன்டெப்தா ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல அதை வச்சு அதையே 24/7 அவங்கள ஒரு எதிரியா பாக்குறது, ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க. அது எனக்கு அவங்ககிட்ட சுத்தமா பிடிக்கல. மற்றபடி அவங்க நாமினேஷன், நான் வெளியே வர்றதுக்கு 3 days முன்னாடி அப்சரா பயமா இருக்கு நாமினேஷன், நீங்க எல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க வெளியே தப்பா போட்டே இருக்குமா, ஆயிருக்கலாம், ஆனா நீங்க நடிக்கல, அது மக்களுக்கு தெரியும், எனக்கே தெரியுது, நீங்களா இருக்கீங்க, அதுவே எவ்வளவு நல்ல விஷயம் அப்படி. சூப்பர். ஓகே. ஸோ விஜே பார்வதி அவர்கள் வீட்டுக்குள்ள ஒரு தர்ணா போராட்டம் பண்ணாங்க, உண்ணாவிரதம்.
அப்ப அப்சரா அவர்கள் விஜய பார்வதிட்ட போயிட்டு ம். ஏன்க்கா அப்படி பண்றீங்க, அத்தனை பேர் வந்து உங்களால சாப்பிடாம இருக்காங்க, ஏன் அப்படி நீங்க ஒருவருக்காக இத்தனை பேர் சாப்பிடாம இருக்கிறதா அப்படின்னு கேட்ட அந்த விஷயங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா? சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரமா அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை உட்கார்ந்தாங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு போனாங்க, அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு நாங்க தண்ணி அதுல கிச்சன் டீம் ஊத்தி வச்சாங்க, அதையும் தள்ளி விட்டுட்டு அவங்க வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது என்னன்னா, கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு கிச்சன் டீமுக்கு அதை டிசைட் பண்ணலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அங்க ரொம்ப சாப்பாடே இல்லை, அரிசி தண்ணி உப்பு மட்டும்தான், மோஸ்ட்லி 2 times அதான் குடிப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ல கேரட் எடுத்து சாப்பிடுறது இல்லை, மோஸ்ட்லி அது நாங்கள் குடிப்போம். காலையில் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ அந்த கஞ்சி சாதம் மாதிரி கேரட் இதெல்லாம் எங்களுக்கு அப்போது லக்ஸுரி. அப்போ அதில் 1-2 இருந்தால் கூட 20 பேர் அதை கட் பண்ணி ஏதாவது ஒரு குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிட்ருவோம். அந்த டைம்ல இதெல்லாம் எடுக்கிறது இவங்க எடுத்தாங்கன்னு சொல்லலை, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கிருந்து காணாம போகுது, திங்ஸ் உடையுது. அப்போ நம்ம போய் நம்ம கையில இல்லை, பிக் பாஸ் கேமரா டீம் நம்ம கையில கண்ட்ரோல் கிடையாது, ரிவைன் பண்ணி பார்க்க முடியாது யார் தப்பானு. ஸோ அந்த காரணத்தினால கிச்சன் டீம் கிச்சனுக்குள்ள போய் யாருமே வர வேண்டாம், ஸோ நமக்கு கிராசரி சேவ் ஆகும் அப்படின்னு நினைச்சு அதை டிசைட் பண்ணாங்க. நான் மெயினாக அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்குன்னா, உள்ள வந்து நீங்க நில்லுங்க, மேபி உங்களுக்கு அது பண்ணாம இருக்க முடியாது, நீங்க இரிட்டேட் பண்றதுக்கு கேமுக்காக டாஸ்க்காக பண்ணலாம், சாப்பிடுற அந்த சப்பாத்தி மாவு இடத்துல, காய்கறி கட் பண்ற இடத்துல, வாஷ்ரூம் அங்க இங்க எங்க இல்லாம போய் நம்ம உட்கார அந்த எதுக்கு உட்காடுறீங்க. அதை வந்துட்டு லாஸ்ட்ல அவங்களுக்கு அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுது. அவங்க ஃபேஸ் மாறிட்டு, ஐயோ எல்லாரும் நமக்கு ஆப்போசிட்டா வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நீங்க பண்ணது தப்பு, நீங்க அதுக்கு சாரி கேளுங்க, அது முடிஞ்சிரும்ல அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில உப்பு போட்ட டெசிஷன் எல்லாம் என்னோடது கிடையாது, எங்களுக்கு தெரியாது அந்த விஷயம் தான் பேச வரேன். நான் அழுத விஷயத்துக்கும் இந்த டெசிஷன் மேக்கிங்க்கும் ஒரு ரெண்டுமே கான்ட்ராடிக்டரியா இருக்குல்ல. இதுக்கு அந்த உப்பு போட்ட கண்டென்ட்ல இவங்க தப்பு, அவங்களும் இந்த டீம்ல தான் இருந்தாங்க. உப்பு போட்டு சாரி கேட்கலையே. அதான் என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட காலையில உப்பு போட்டதுக்கு சாரி கேட்டா, நானும் இதுக்கு சாரி கேட்கறேன்னு சொன்னப்போ எங்க டீம்ல இருந்த எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த பக்கம் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்ககிட்ட சாரி கேட்கலாம், அதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கம் போயிடுங்க, நாங்க உங்ககிட்ட சாரி கேட்கிறோம். உங்ககிட்ட சொன்னாங்க, நாங்க சொன்னோம், நீங்க உப்பு போட்டதுக்கு சாரி கேட்க சொல்றீங்களா, நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க எங்க டீம்ல. அவங்க ஆனா நீங்க இந்த பக்கம் வரணும், ஏன்னா அந்த டைம்ல யூ ஆர் ஆல்சோ த பார்ட் ஆஃப் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு. அப்புறம் லாஸ்ட்ல வந்து சரின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு அவங்க போனாங்க. பட் அடுத்த நாளும் திருப்பி என்ன சாரி கேட்க வச்சிட்டீங்களே ஆரம்பிச்சாங்க. ஒரு சூப்பர் அந்த பிக் பாஸ் வீட்டிலேயே உடனே ஓபன் பண்ணோன்னே அடிதடி டாஸ்க் எப்படா ஆரம்பிக்கும்னு நாங்களாம் அவளோட காத்திருக்கும் போது உங்க முகத்தை வைத்து ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அடிதடி நடந்துச்சு இல்ல, அந்த தண்ணி வாஷிங், அது வர. ஸோ அந்த டாஸ்க்ல உங்களுக்கு எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டுச்சு? எனக்கு தான் பெரிய காயம், எனக்கு தான் ஏற்பட்டுச்சு. இங்க நாங்க நிறைய பார்த்தோம், நோட் பண்ணோம், ரொம்ப காயம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் தெரியல, மாடல் ஆக்ட்ரஸ்னாலே ஃபேஸ் தான், ஃபேஸை கிழிச்சு விட்டாங்க. ஸோ ஃபேஸ் கிழிச்சு, செயின் எல்லாம் 2 கம்பி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க. நீங்களும் விஜய பார்வதி மாதிரி டிராமா பண்ணிருக்கலாங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா எதுக்கு நான் டாஸ்க் வரலன்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம்ல. நான் அதை பெருசா எடுத்துக்கல, பார்ட் ஆஃப் கேம் அப்படி. அம்மா எனக்கு ஆசையை கொடுத்த செயின் கூட அது உடஞ்சு போச்சு, பட் நான் ஒரு இடத்துல கூட சொல்லலை. ஆனா ஒண்ணு மட்டும் மென்ஷன் பண்ணேன், எப்படியும் நம்ம செயின் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் நம்ம தப்பு, டாஸ்க்ல போடக்கூடாது. எனக்கு 4 தடவை இந்த தேவையில்லாம இந்த கழுத்துக்கு மேல கை போச்சு. அதாவது ஒரு தடவை ஆக்சிடென்ட்ல போகும், 2 தடவை இன்னும் ஆக்சிடென்ட்ல போகும், 4 தடவை போச்சு. தெரியாதே, 4 கேர்ள்ஸ் பிடிச்சிட்டாங்களே என்ன. அவங்க பேசினதான் கேட்டேன், பார்வதி, ஆதிரை, சுபிக்ஷா, வியானா, 4 பேரு. 4 தடவை எனக்கு 2 கம்மல், அப்புறம் முகத்துல கீறினாங்க, செயினை உடைச்சாங்க. ஸோ அது இருந்தும் நான் சொல்லல, ஏன்னா அதுக்கு முன்னாடி கெமி அவர்களுடைய விஜய பார்வதி ஒரு சண்டை நடந்துச்சு. அதாவது கொலாடி சண்டையோட அப்கிரேட் வெர்ஷனா சொல்லணும்னா, சோ அந்த கொலாடி சண்டை அந்த மொமெண்ட்டும், அதுக்கப்புறம் கெமியோடைய ட்ரெஸ்ஸை பார்வதி பிடிச்சி இழுத்த மொமெண்ட்டுக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் நினைக்கிறேன்? டபுள் ஸ்டாண்டர்ட். ஏன்னா அவங்களுக்கு நடந்தப்போ அவங்க வீட்டுக்குள்ள தெரிஞ்சுல உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே பார்வதி கிட்ட சொல்லிட்டேன், நீங்க வந்துட்டு கேமா பாருங்க, இல்லைன்னா பாக்காதீங்க, இல்லைன்னா டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்காதீங்க, ஒரே நிலைச்சிருங்க. அன்னைக்கு அவங்க வந்துட்டு கேமுக்கு கையை பிடிச்சி இழுத்தது தப்புன்னு தோணுச்சுன்னா, இன்னைக்கு நீங்க பண்ணதும் தப்பு தானே. ஆனா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவாங்க பாரு, நான் பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா அப்சரா, நீ சொன்னது சரிதான். அப்புறம் கெமி விஷயத்துலயும் கையில காயம் பட்டு வந்து கேட்டாங்க, நான் என்ன பண்ணணும் அப்சரா? நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா,
அங்க கெமி பண்ணது தப்புன்னா கெமியா அந்த மாதிரி நான் இனி ட்ரீட் பண்ணுவேன். இல்ல நான் தான் தேவையில்லாம சத்தம் போட்டேன்னா நான் என்ன திருத்திப்பேன்னு சொன்னேன். சண்டைனா 4 சட்டை கிளி தான் செய்யும். அது விளையாட்டுனா அடிதான். ஆனா ஒரு வாரம் கெமியை ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆமா, சாப்பாடு இதுல உட்கார்ந்து தோசை கெமி பாத்திரங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க, ரொம்ப ட்ரிகர் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஓகே, சரி. இப்ப விஜய் பார்வதில இருந்து நகர்ந்து எஃப்ஜே கிட்ட வரும். எஃப்ஜே அவரோட ஒரிஜினல் பேர் என்னங்க? எனக்கு தெரியாது. நான் கேட்டப்போ நான் உன் பேர் என்னடா கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் இங்கே சொல்ல மாட்டேன், எனக்கு மக்கள் மனசுல எஃப்ஜேன்னு பதியணும், ஸோ என் பேர் சொல்ல மாட்டேன் அப்படி. வெளியே வந்ததுக்கப்புறம் நேற்று டாஸ்க்ல பார்த்தோம், ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு நினைக்கிறேன் அவர். அவர்தான் அவரே வச்சுக்கிட்டாரு எஃப்ஜே. ஓகே, ஸோ எஃப்ஜே ஆதிரை அவர்களுடைய ஊடல் கூடல் இதெல்லாம் இப்போ நீங்கள் வெளில வந்து நிறைய கிளிப்ஸ் பார்த்தேன். ஆமா, பார்த்தீங்களா? பார்த்தேன். நல்லா இருந்துச்சா? இல்லை, அந்த ஷோக்கு மேபி நல்லா இல்லை. ஏன்னா லவ் பண்றதை தாண்டி அது பாக்குறதுக்கு நல்லா இல்லை. லவ்வே இல்லையே, அவங்க ஆதிரை தெளிவா சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளியில இருக்கு. பட் ஸ்டில் அந்த பாய் கேர்ளுக்குள்ள அட்ராக்ஷனை தாண்டி அந்த சில அவங்க பண்றது அந்யோன்யமா பண்றது எனக்கு பிடிக்கல. எனக்கு டு பி ஃப்ராங்க் எனக்கு பிடிக்கல. எனக்கு அது காட்டியிருக்க வேண்டாம், பண்ணிருக்க வேண்டாம். எஃப்ஜே அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள நிறைய வார்த்தையை விடுறாரு, எல்லாரும் இரிட்ரீட் பண்ணி பேசுறாரு, கத்துறாரு, அதாவது வெட்டிடுவேன்றாரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா நான் போய் கேட்கணும் அப்படின்ட்டு? இல்லை, ஏன்னா அவன் வந்துட்டு பர்ஸ்ட் அவுட் ஆனான்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எனக்கு வந்துட்டு அந்த கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்காம நான் தேவையில்லாம அது பேசக்கூடாது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நான் அதில் ரொம்ப அவன் பர்ஸ்ட் அவுட் ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன், யார்ட்டையும் பேச தயாராக மாட்டேன். நேராக பெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 தடவை பர்ஸ்ட் அவுட் ஆனானா 8 தடவை பெட்ல படுத்துடுவான். அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போயிருக்கேன், நான் பேச போயிருக்கும் போது சபரி வருவாரு, அவர் வந்துட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாரு. யாரும் பேச வேண்டாம், நான் தான் பேசுவேன். அப்புறம் ரெஸ்பெக்ட் கிடைக்காத இடத்துல நம்ம எதுக்கு நிக்கணும்? அதுக்கப்புறம் நான் அதை பெருசா நீங்களாச்சும் உங்க ஏதாச்சும். சூப்பர். ஓகே, விஜய் நந்தினி அவர்கள், நந்தினி அக்கா, நந்தினி அக்கா. ஓகே, ஸோ விஜய் நந்தினி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள நிறைய ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு டே ஒன்ல இருந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு பிரேக் டவுன் ஆகி ஒரு ஒரு ஹை பீக், ஸ்டெப் பை ஸ்டெப் பீக் போயிட்டு காணாமே போயிட்டாங்க. ஆமா, அப்ப நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க, நான் கூடவே. காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னா வந்துட்டு எனக்கும் கனி அவங்களுக்கும், ஏன்னா என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நந்தினி அக்காவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், கனி அக்காவிட்ட அவங்க என்ன விட க்ளோஸ். அப்ப என்னாச்சுன்னா இவங்களோட இந்த பிரச்சனையை பத்தி கரெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நானும் கனி அக்காவும் தான். இவங்க என்ன ஆவாங்கன்னா எமோஷனலி பிரேக் ஆவாங்க, சவுண்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் 1 hour இந்த ப்ராசஸ் நடக்கும், அதுக்கப்புறம் அழுதுட்டு அவங்க நார்மலாகி சூப்பரா கேம் ஆடுவாங்க, என்டர்டெயின் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் ரொம்ப கெமிக்கே டஃப் கொடுப்பாங்க. கெமி பெஸ்ட் ஸ்ட்ராங் பிசிக்கல் பிளேயர், அவங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க நந்தினி அக்கா. அப்போ எங்களுக்கு தெரியும், சரி ஓகே அவங்க எமோஷனலாக அன்பேலன்ஸ்டாக இருக்காங்கன்னா ஒரு ப்ராசஸ்குள்ளே போயிட்டு வரட்டும்னு விட்டுட்டோம். நாங்கள் நிறைய பேர் அன்னைக்கு நைட்டு பர்ஸ்ட் அவுட் ஆனப்போ போனப்போ எல்லாருக்கிட்டே நானும் கனியக்காவை சொன்னப்போ அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் பார்வதி அந்த இடத்துல நாங்கள் நல்லா சொன்னோம், நல்லா வேண்டாம்னு சொன்னோம். துஷார் கூட நல்லா போயிருப்பான், அது அக்கா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் பேச வரதை கேளுங்கன்னு சொன்னப்போ கூட நீ என்கிட்ட பேசாத நீ அப்படி சொல்லி அவங்க போய் இன்ட்ராக்ட் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க போல, அதுக்கப்புறம் கன்ஃபெஷனுக்கு போயிட்டாங்க. பட் அவங்க வந்துட்டு நல்ல பிளேயர், நல்ல அப்சர்வர், கரெக்டான நல்ல பிளேயர் அவங்க. ஓகே, ஏன்னா அவங்க யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அது வீட்டுக்குள்ள இருக்கவங்களா இல்லை வெளியில இருக்கிற ஹர்ட்டா? இல்லை, வெளியில இருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து அவங்க அப்படி ஆகல, வீட்டுக்குள்ள வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதனால ரொம்ப கொஞ்சம் இதாயிட்டாங்க. ஸோ அதை யோசிச்சு கேமையும் யோசிச்சு நல்ல பாசமா இருக்கிறவங்களே அவங்க அன்னைக்கு சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அதான். இந்த தாட் ப்ராசஸ் வந்து அந்த வாய்ப்பை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்துருக்கலாமே அது உண்மை அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வருது. அது உண்மைதான். இல்லைன்னா நல்லா நம்ம கிளியரா மென்டலி நம்ம ஸ்டேபிள் ஆயிட்டு உள்ள வந்திருக்கலாம். அதுதான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த விஜய் சேதுபதி அவர்கள் உங்ககிட்ட 2வது வாரம் பேசுற மாதிரி நாங்க பார்க்கல. பேசினாரு, எனக்கு நிறைய மேபி பேசிருக்க மாட்டாரு. ஆனா கரெக்டா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா பார்வை பேசுனது எனக்கு தப்புன்னு தோணுச்சு. நான் கையை தூக்கல, நான் பேசுறேன்னு சொல்லல, நான் இப்படியே ரியாக்ஷனோட அப்சரா உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நம்மள நோட் பண்ணி நம்ம சொல்லாமலே பேச வைக்கிறாரு, அது எனக்கு பிடிச்சது. அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு, கண்டஸ்டன்ட் பேசவே விட மாட்டாரு, உட்காருன்றாரு, எஞ்சின்றாரு, கால் மேபி அது எனக்கு தெரிஞ்சு அது அவர் அதிகமா சொன்னது கம்ருதீன்ட்ட நான் 5 தடவைக்கு மேல சொல்லியிருக்கேன். அந்த எங்க ஊர்ல எல்லாம் தத்தைக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. டே நீ உன் சைடு நியாயம் இருந்தா கூட நீ அதை கன்வே பண்ற விதத்துல அது தப்பாயிடுதுடா, கொஞ்சம் நீட்டா யோசிச்சு பேசுதா, கேட்கவே மாட்டேங்கிறான். விஜய் சேதுபதி சார்கிட்ட 2 லைன்ல சொல்ல வேண்டியதை 10 வரிசையில சொல்றான், அவரே கன்ஃபியூஷன் ஆயிடுறாரு.
எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. 2 வரியில கரெக்டா சொல்ல வேண்டியது. அவர்தான் டைட்டில் வின்னர் நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் நல்ல பிளேயர், நல்ல ஸ்ட்ராங், நடிக்கல. எனக்கு தெரிஞ்ச அவன் நடிக்கல, நல்ல இல்ல விளையாடுறான். இப்ப இந்த வீட்டுக்குள் நடிக்கல அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட் ப்ராசஸா? இப்ப நடிக்கல அதனால இவங்க அது அவங்க பாக்குறவங்களுக்கு தெரியுது. அது கொஞ்சமா எனக்கு இல்ல, தெரிஞ்சு உங்களை கேக்குறேன். எனக்கு தெரியுது. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் பாரு நடிக்காத மாதிரி தெரியுது. நமக்கு ஒண்ணு வந்து நமக்கு முடிவு பண்ண முடியாது, நடிக்கிறாங்களா நடிக்கலைன்னு முடிவு பண்ண முடியாது. ஒண்ணு வந்து நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம், ஒண்ணு வந்துட்டு நமக்கு கிளியரா தெரியும் அவங்க கேமரா கான்சியஸ் இல்லாம அவங்க அவங்களா இருக்காங்கன்னு. திவாகரும் நடிக்கல, அப்ப எஃப்ஜே பாரு நடிக்கல, நடிக்கல. ஆத்திரா இல்ல எஃப்ஜே சொல்லல, நான் எஃப்ஜே சொல்ல மாட்டேன். அவரு கோபப்படுறாரு, எல்லாம் கோவப்படுறாரு. மேபி அது கண்டென்ட்காக கூட இருக்கலாம், கேமரா ஸ்பேஸ்க்காக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. இவர்கள் மீது வைக்கும் நம்பிக்கை இவர் மீது உங்களுக்கு இல்ல எனக்கு தெரியும். அவங்க பேர் இதானாலும் பரவாயில்லைன்னு சில விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு அது தோணுது. ஓகே, அது அவங்க வார்த்தைகளா இருக்கட்டும், அவங்க பிஹேவியர்ஸ், அது பேர் அவங்க அது கெட்டு போனாலும் பரவாயில்லைன்னு அவங்க அந்த கான்சியஸ் இல்லாம உண்மையை வெளியே வருது. அப்ப ஃபேக்கா அதிகமாக விஜய் சபரி நடிக்கிறாரா? எனக்கு நான் வந்து அவர் நடிக்கிறாரு நடிக்கலன்னு சொல்ல வரல. ஏன்னா அவர் கரெக்டா இருந்துட்டு இருக்காரு. மேபி அவரோட உண்மையான கேரக்டரே அதா இருக்கலாம். நிறைய இடத்துல அவருக்கு ஒரு மாதிரி கோவப்படுவாரு, ஆனா அதை வெளில காட்ட மாட்டாரு. நீங்க பாத்துக்கணும். மேபி அவரோட கேரக்டர் நோட் பண்ணிருக்கீங்களா? நோட் பண்ணிருக்கேன். இந்த மாஸ் டாஸ்க் நோட் பண்ணிருக்கேன். சோ அவர் நிறைய இடத்துல வந்து ஒரு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்றாரு, அந்த மாதிரி எனக்கு தோணி இருக்கு. மேபி அதான் இருக்கும் அவர் கேரக்டர். நான் தெரிஞ்சா சொல்லுவேன். எனக்கு நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ட்டா. இவ்வளவு தூரம் தெளிவா பேசுறீங்க. நம்ம கேமரால ஃபுல்லா காட்டுறீங்களா இல்லையா? நான் உங்களுக்கு யூடியூப்ல லிங்க் அனுப்புறேன். நான் பேசுனதெல்லாம் நான் வந்து வெளியே வந்தப்ப மேனிபுலேட் ஆகி வந்தேன். ஓ ஐயோ இது. ஏன்னா அந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நடக்கிறதே மறந்துடும். ஏன்னா ஒரு நாள் எங்களுக்கு 4 நாள் மாறி இருக்கும், ஒரு நாள் 4 நாள் மாதிரி இருக்கும். நாங்க ஒரு வாரம் இருந்ததுக்கு 30 நாள் மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே சேம் ஃபீல். ஸோ எங்களுக்கு நிறைய நடந்த மாதிரி இருக்கிறனால மறந்துடுது எங்களுக்கு நாங்க பண்ண விஷயங்கள் எல்லாம். ஸோ நான் மேனிபுலேட் நான் பண்ணல அப்படின்னு. சூப்பர். சாப்பாடுல தான் அந்த வீட்டுல இருக்கிற பெரிய அரசியலே இருக்கு அப்படின்றத எங்களால பார்க்க முடியுது. ஏற்கனவே 2 வீடா பிரிச்சாவே சாப்பாடுல ஒரு வீட்டுக்கு 3 வேளை நான்வெஜ், இந்த வீட்டுக்கு நான்வெஜ்ஜோட வாசம் கண்ணுல பார்த்துட்டு அதை ஸ்டேஸ் பண்ண முடியாத ஒரு கொடுமை. இது 2 எக்ஸ்ட்ரீம். ஆமா, கரெக்ட் தானே? அது ரொம்ப ஒரு கடினமான. இந்த சாப்பாடை வைத்து அரசியல் பண்ணுவது பத்தி உங்க கருத்து என்ன? அது வந்துட்டு சிலர் வந்து ஹியூமானிட்டியே சுத்தமா இல்லாம டாஸ்க் தான் நான் இது பண்ணுவேன், கண்டென்ட் வேணும் அப்படின்னு பண்றாங்க. சிலருக்கு கொஞ்சம் ஹியூமானிட்டி இருக்கு. இது 2 தான் டிஃபரன்ஸ். அது அங்க நடக்கிற இந்த எல்லாருக்கும் ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, சாரி எல்லாருக்கும் ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஒரு வாய்ப்பை தேடி தான் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு 62 கேமரா, 1 கோடி மக்கள் பாக்குற ஒரு ஷோ. அதுல நான் என் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் இருப்பேன். எனக்கு காலை 5 மணிக்கு டீ வேணும்னு பிரவீன் காந்தி கேட்கிறாரு. எனக்கு 8 மணிக்கு நீங்க வெளில வந்தாதான் நான் உங்களுக்கு சமையல் பண்ண முடியும்னு ஒரு ஆள் கேட்கறாங்க. எல்லாருமே இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே சுத்துறீங்களே, இன்க்ளூடிங் அப்சரா அப்படின்னு எங்க பார்க்கும்போது தெரியுமா? அதான் அப்சரா அவர்களும் ஃபுல்லா அந்த மேக்கப் தான் போடுறாங்க. அந்த ஃபுல்லா அவங்க ஒரு மாடல் அப்படின்றதுக்காக அவங்க குரூம் பண்ணி இருந்துக்கிறாங்க. நான் ஃபுல்லா क्वेश्चन முடிச்சிடுறேன். சோ இந்த மாதிரி எல்லாரு மேலயும் ஒரு குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க. சோ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த வாங்குற காசுக்கும் சரி, கொடுக்கிற அந்த விசிபிலிட்டிக்கும் சரி ஒரு ஜஸ்டிஸ் பண்ணல அப்படின்றது எங்களுடைய தரப்பு இதா இருக்கு. நான் என்ன பத்தி எனக்கு முழுசா தெரியும், அதனால தான் சொல்றேன். அது பிரச்சனையே ஆச்சு. ஆதிரே வந்துட்டு சொன்னாங்க, நான் நோட் பண்ணேன், எனக்கு நான் ஸ்ட்ராங்கா கேட்கணும்னு சொல்லி நோட் பண்ணேன். 2 இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்சரா எப்பவுமே மேக்கப் போடுறாங்க, அதுக்கு அர்த்தம் அப்சரா ஆல்வேஸ், எப்பவுமே ஆல்வேஸ், 2 வேர்டுமே மீனிங் எல்லாருக்கும் தெரியும்ல, மேக்கப் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் 2ஆம் நாள் என்னமோ இருக்கும், கூப்பிட்டேன், இங்க வா கூப்பிட்டேன். என் முகத்தை பாரு, என்ன இருக்கு, லிப்ஸ்டிக் மட்டும்தான் இருக்கு. காலையில இந்த வீட்டுல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் என்னெல்லாம் போடுறாங்க அப்படி நான் ஃபுல் ஃபேஸ் மேக்கப்ல அவள்கிட்ட கேட்குறேன். நான் ஃபுல் ஃபேஸ் மேக்கப்ல சுத்தினாலுமே கூட நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, அது என்னோட இது உரிமை, நான் மேக்கப் போடுறது என்னோட இஷ்டம். ஆனா நீ அதை பண்ணல, மேக்கப்பே போடாதேன்னு போய் சொல்லியிருக்கு. அது ஏன் சொன்ன? இல்ல நீ வந்துட்டு அதுலேயே இதா இருப்ப. நான் சொல்லுவேன், நான் எல்லாரும் பண்ற மாதிரி ஒரே ஒரு தூங்குறது முன்னாடி மாய்ஸ்சரைசர் போடுவேன். எல்லாருமே அது பண்றாங்க அந்த வீட்டுல, இன்க்ளூடிங் பாய்ஸ். அப்ப எல்லாரும் கேட்கும், ஸ்கின் அழகா இருக்குமா, என்ன பண்றேன்னு கேட்கும்போது எனக்கு அதுல நாலேஜ் இருக்கு. கலையரன் சட்ட கரகாட்டத்தை பத்தி கேட்டா சொல்லுவாரு, கனியா காட்ட சாப்பாடை பத்தி கேட்டா சொல்லுவாரு, கெமிட்ட ஸ்போர்ட்ஸ் பத்தி. அதே மாதிரி எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை சொல்றேன். அப்படியே இருக்கும். சோ எனக்கு நாலேஜ், நானா யார்கிட்டையும் போய் சொல்லல, நான் எனக்கு தெரிஞ்சதை அவங்ககிட்ட சொல்லுவேன். அப்ப நீ எதுக்கு அப்படி சொன்ன கேட்டப்போ, இல்ல நீ மாத்திட்டே வர. அவ ஃபர்ஸ்ட் இது சொன்னா பொய்னு தெரிஞ்சது, அது அடுத்து வந்து ஸ்கின் பத்தி சொன்னா அதுவும் பொய்னு தெரிஞ்சது, எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் நீ கண்ணாடி பாக்குற, லாஸ்டா மேக்கப்ல இருந்து ஸ்கின் கேர்ல இருந்து கண்ணாடிக்கு வந்துட்டா.
நீ பாக்கலையான்னு கேட்டேன். இந்த வீடு ஃபுல்லா கண்ணாடியா இருக்கு, பாப்பாங்க அப்படின்னு. உனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்லு. உங்க மேல குறை சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க. Yes, நானும் அதான் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமா, அது வேணும்னே மேபி என்ன பிடிக்காம வச்ச அலிகேஷனா இல்ல, பிடிக்காம சொன்ன ஒரு விஷயம் ஆதிரே அது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த வீட்டிலோட டைட்டில் வின்னர் அப்படின்னா யார? எனக்கு விருப்பமும் டிசர்விங்னு தோணுது வினோத் அண்ணா. சூப்பர். எங்களுக்கு ஒரு நல்ல அவரை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அந்த வீட்டுல இருந்தாலுமே கூட, ஆனா நான் கூட அப்படி சம்டைம்ஸ் யோசிக்க மாட்டேன், வீடு கேம் அந்த மாதிரி தான் யோசிப்பேன். அவர் அந்த வீட்டுல இருந்தாலுமே கூட நியாயத்துக்கு வேண்டி அவங்களே எதிர்த்து இது பண்ணுவாரு. அப்புறம் அவரும் மனுஷர் தானே, எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்க முடியும். சில இடத்துல வார்த்தைகள் அந்த இதெல்லாம் வரும், அது கூட அவரோட அறியாமை அந்த இன்னசென்ஸ்னாலதான் வருதுன்னு எனக்கு தோணுது. மெயினா அவர் நல்ல மனசு. சூப்பர். ஸோ இந்த போன சீசன்ல நம்ம போயிருக்கலாம், இந்த சீசன்ல போகாம இருந்திருக்கலாமோ அப்படின்ற தாட் உங்களுக்கு உள்ள போன கண்டஸ்டன்ட் பார்த்து என்னைக்கா தோணிருக்கா? சில விஷயம் மேபி நான் ஷியூரா சொல்ல முடியாது. ஆனால் இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் ரொம்ப நடிக்கிறாங்களோன்னு எனக்கு உண்மையா இல்லையோ, ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். எஸ், அவங்க உண்மையை வெளியே கொண்டு வர்றது. அதனால தான் நான் அழுதுனே. ஏன்னா கரெக்டா ஒரு வாரத்துக்கு எண்டில் நான் அழுறேன். ஏன்னா எல்லாரும் பண்றது எனக்கு ஒரு நாள் தான் அப்படி ஜஸ்ட் சும்மா அப்சர்வ் பண்ணேன். நம்ம வீடுல பிக் பாஸ் வீடுன்னு சொல்லி அவங்களெல்லாம் பார்த்தப்போ அவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறவங்க வெளியே வர்ற வார்த்தைக்கும் அவங்க பிஹேவியருக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. அப்புறம் என்ன ஃபுல் அவாய்ட் பண்ணாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். நான் பிக் பாஸ் டீம் ஹவுஸ்மேட்டா இருக்கேன். நான் என் பெட் பக்கத்துல நிற்கும் போது கூட அந்த பிக் பாஸ் டீம் ஹவுஸ்மேட்ஸ் டெசிஷன் மேக்கிங் டிஸ்கஷனுக்கு அப்சரவான்னு கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா, குரூப்பிங் அங்க இருக்கும். அப்ப நான் என்னை இன்க்ளூடிங் பண்ணுங்கன்னா நம்மளும் அந்த குரூப்குள்ள போற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்க் டாஸ்க்ல 13 பேர்ல ஒரே ஒரு பொண்ணா டாப் 5ல நிக்கிறேன். 4 பேர் பாய்ஸ், 5 பேர்ல எங்க டீம்ல. உங்களுக்கு தெரியும், எங்க மாஸ்க் எங்களுக்கு எடுக்க முடியாது. அப்ப இவங்க வாங்க டிஸ்கஷன் பண்ணலான்னு கூப்பிடுறாங்க. நான் இப்ப பார்த்துட்டே இருக்கேன், 4 பாய்ஸ் டிஸ்கஷன் பண்றாங்க. கம்ருதீன், சபரி, பிரவீன், துஷார் 4 பேரும் அப்சரா மாஸ்கை யார் எடுப்பா, அப்சரா கிட்ட யார் மாஸ்கை எடுக்க சொல்லலாம், அவளை டிஸ்கஷன் கூப்பிடலான்னு எதுவுமே பண்ணல. நான் உங்களை ஏற்கனவே இதே மாதிரி ஒரு விஷயத்துல விஜய் சபரி அவர்கள் உங்க பேரே சொல்லி கூப்பிடல, எல்லாரையும் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, உங்களை பேரை சொல்லி கூப்பிடல, ஆமா அவாய்ட் பண்ண மாதிரி. அதாவது உங்களை நான் அவர்ட்ட டைரக்டா பேசிருப்பேன். நான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. திருநங்கை அப்படின்றத உங்களை அவாய்ட் பண்றாங்க. எனக்கு ஜெனரலா நான் அது யோசிக்கல. ஜெனரலாவே உங்களை அவாய்ட் ஜெனரலாவே என்ன வந்துட்டு இது பண்ணாங்க. சோ ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஓகே, எல்லா இடத்துலயும் இது பண்றாங்க. ஏன்னா எமோஷன்ஸ் எனக்கு வெளியே வந்துடும். நான் ரொம்ப எக்ஸ்பிரசிவ். நான் அன்னைக்கு உட்காந்து அழுதேன், யாரும் பார்க்கணும்னால. அதனால தான் அவங்க எல்லாம் உள்ள வந்தப்போ ஏன் வரலன்னு கேட்டப்போ நான் பெட் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன், கம்மல் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லி அதை அப்படி முடிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க எனக்கு தெரிஞ்சது அந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கண்டு காணாம இருப்பாங்க. மேபி நம்ம கண்டது பெருசாக்கிட்டா இவங்களுக்கு விசிபிலிட்டி கிடைச்சிடுமோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து எனக்கு என்னடா இது வெளியே பால் மாதிரி பேசிட்டு அவங்க மனசுக்குள்ள இவங்க வந்துடக்கூடாதுங்கிற ஒரு இது என்கிட்ட இருக்கு. எனக்கு பர்சனலா அது ஃபீல் ஆயிருக்கு. எனக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்ச விஷயமா எதை பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாரும் இருக்கிற எல்லா கார்டையும் எடுத்துருவாங்க. ஆனா இப்ப வெளியில வந்து கூட உங்களோட திருநங்கை கார்டை நான் உங்களுக்கு அதை எடுத்து கொடுத்தா கூட வேணான்னு சொன்னீங்க. இல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஸ்டோரி நீங்க சொன்னது பார்த்திருப்பீங்க. எனக்கு என்ன இப்படிதான் காட்டணும், ஏன்னா நான் அதை ரொம்ப இது பண்ணிட்டேன், எக்ஸாகிரேட் பண்ணி சொல்லி இருக்கலாம். உண்மை இருக்காது, ரொம்ப பிளைனா இருந்துச்சு. அதாவது எனக்கு ஃபீலிங் வந்துச்சு. நான் அம்மா கிட்ட சொன்னேன், அண்ணன் கிட்ட சொன்னேன், 2 பேரும் ஏத்துக்கிட்டாங்க. மத்த திருநங்கைகளுக்கும் எனக்கு டிஃபரன்ஸே டிரான்சிஷன் பீரியட் தான். ரொம்ப ஸ்மூத்தான டிரான்சிஷன் பீரியட், சந்தோஷமான. ஆனா கெரியர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து என்னோட டஃப் பீரியட் கெரியர் தான். நான் அதை சொல்லி முடிச்சேன். ஏன் ரொம்ப எக்ஸாகிரேட் பண்ணலைன்னா அங்க இருக்கிறவங்க வந்துட்டு இன்னும் மேபி என்ன அப்படி ஸ்பெஷலா பாத்துடக்கூடாது, அவங்களுக்கு ஈக்குவலா தான் என்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அப்பதான் கேம் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆமா அப்படி. ஓகே, சோ அடுத்து எப்ப வீட்டுக்குள்ள போறீங்க? நானா கூப்பிட்டா போவேன். ஆனா கண்டிப்பா வேற அப்சரா பாப்பாங்க. கண்டிப்பா நம்பலாம். இப்பதான் சொல்றாங்க ஒரு ஆளும் முன்னாடி சேனல்லயே தெரியும்ல அப்சராவை உள்ள நம்ம எதுக்கு விடுறோம்னு அவங்களுக்கு தெரியும். அந்த இது வெளியே வந்த நேரத்துல நானும் வெளியே வந்துட்டேன். ஏன் உள்ள இருந்து அது வெளியே வந்த நேரத்துல நானும் வெளியே வந்தேன். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு டைம் கிடையாது, டே 1ல இருந்து நீங்க. எஸ், பட் என்னன்னா நான் பண்ணேன். ஆனா லைவ் பார்ட்ல மத்தவங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க, மத்தவங்க நிறைய ஹெவியா பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி ஹெவியா பண்ணது அவங்க பெர்ஃபார்மன்ஸ், பாடி லாங்குவேஜ், வால்யூமா இருக்கலாம். ஆனா கண்டென்ட் திவாகர் சொல்லல பாடி லாங்குவேஜ் பத்தி. எது இல்ல பாடி லாங்குவேஜ் அதான் சொன்னேன். அது அவங்க அதனால அவங்க ஹைலைட் பாடி லாங்குவேஜ் என்ன தேய்ச்சிக்கிட்டாமா செம்மையா இருந்தாரு. அவர் கூட வினோத் கூட கடல் அம்மா சம்திங் அது சொல்லியிருப்பாரு.
அவங்க ரெண்டு சூப்பரா இருக்கு, ஜாலியா ரொம்ப இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பர் அப்சரா. ஸோ நீங்கள் ப்ரோவோக் டிவி சார்பாக நீங்க மென்மேலும் வளர கண்டிப்பா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஓகே தம்பி தங்கச்சிகளா, ஸோ இன்னைக்கு நம்ம அப்சராவோட இணைந்து இந்த மொத்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு நன்றி. அண்ட் நம்ம ரிவ்யூ எவ்ரிடே 10:30 நம்ம ப்ரோவோக் டிவியில் நீங்கள் மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவியில் எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்கே சிறப்பாக கிழிப்போம்.